பேட்டரியெல்லாம் கண்டிஷனாக அதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12 மணிக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆக போகுது. என்னன்னா இந்த ரெட் கார் ரொம்ப வருஷமாக இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின கார் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ தான். என்னன்னா எனக்கு ரெட்டு காரே வேணும்ன்ட்டு வாங்கினேன். என்னோடய பையன் 10th முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் இயர் இன்னும் அடுத்த மாதம் ரிசல்ட்டு ரிசல்ட் வந்ததா எங்கே சேர்க்கணும், என்ன செய்யணுன்றது, எந்த சப்ஜெக்டு காலேஜில் எடுக்கணுன்ட்டு, இந்த காமர்ஸா அப்புறம் சயின்ஸ் பிளாக்கான்ட்டு மார்க்ஸ் பொறுத்ததா. ஆனால் பாஸ் ஆகிடுறேன்ன்றது மட்டும் தான் இவனோட வாயில் தான் வருது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பதட்டம், பயம் தானே. பசங்க வந்து பாஸ் ஆகிடுறாங்கோ, பர்ஸ்டேஜ் இருக்குல்லட்டா காலேஜில் எப்படி என்னான்ட்டு பேரண்ட்ஸுங்களுக்கு தானே தெரியும். பாருங்க என்னதான் செய்கிறான்னு கேட்டால் கார் இல்லை. அந்த டூல்ஸ் பாக்ஸ் பரவாயில்ல இருக்குமே. ஒரு செகண்ட் இன்னும் ஒரு போல்ட் போச்சுன்னா அர்த்தம் கார் கோவம். என்ன பண்ணலப்பா, அந்த டூல்ஸ் தான் காட்டுறேன்ப்பா. நீ காமிக்க சும்மா கொஞ்ச நேரம். அது என்னப்பா பெண்ணாட்டக்கு டூல்ஸ் பெண்ணா? எப்போ வாங்கினேப்பா? உங்கள் டேடி கிட்ட இருக்கிறதெல்லாம் டூல்ஸ் பால் பண்ணிவிட்டு எங்கெங்கோ வச்சிருன்னு எப்போவோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேட போனால் டூல்ஸ் இல்லை ஏன் கேட்குறாங்க. மீன் குட்டியெல்லாம் வளர்த்தாச்சு, இது என்னவோ எடுத்துன்னுக்கிறான். இந்த காரை போய் அவுத்து போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப என்னோட பிடிச்ச கலர் ரெட்டு, என்னோட பையனுக்கு ரெட்டு கார் பிடிக்கும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே நேரத்தில் அமேசானா ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணது பாருங்க. வாங்கி கொஞ்சம் நாளெல்லாம் ஓட்டி அதுக்கு பிற்பட்டு வேணான்னு அந்த ஷோக்கு வச்ச காரை எடுத்து பாருங்கோ. அது பெண்ணு நினச்சிக்கிறேன் நான், தெரியுமா? இவன் பார்த்தா அது டூல்ஸுன்றான். எப்படிடா அது காரை கொஞ்ச நேரம் கார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நேரம் உக்காருன்றான். பசங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்குது பேச்சு, டக்குன்னு வேலை ஆகுதுன்றாங்க. பூசணிக்காய் எப்போதான் அறிகிற தெரியல. பிறகு என் பையன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிது பூசணிக்காய் பொரியல் சப்பாத்தி செய்ய சொல்லி. இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போயிருக்கிறா 12th. எங்க மகா எனக்கு தெரியலையே பேட்டரி எதில் இருக்குதுன்னு. அந்த டப்பால கிரீன் டப்பால தெரியல சாமி. ஏதமா அங்கே இல்லைப்பா இங்கே இல்லை எழுந்து எழுப்பா கொஞ்சம். நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன் சாமி. ஷோ கார் இல்லை சாமி, நீ தானே பிடிச்சி வாங்கினேன். வாங்கக்குள்ளோ சூப்பர்ன்னு சொல்லி அப்பா சாமி பாருங்க 3000ன்றாங்க. நாங்கள் வந்து பேட்ரி எடுத்துட்டு என்ன சாமி பண்ணுறேன். மோட்ரு கரெக்டாக இருக்காதாங்க. எதுதான் மோட்ரு இது? இப்போது இதுக்கு பண்ணுற ஏரோப்ளேன் பண்ண போறியா? எதில் பார்த்த சாமி? யூடியூப்ல பார்த்தியா? வாவ் ஃபாஸ்ட் எப்படிக்குது உஷாருப்பா, உஷாரு சாமி. கரெக்டாக இருக்காது இது. அந்த டூல்ஸ் பாக்ஸ் காட்டு மகன், காட்டு. கொஞ்சம் டூல்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோவில் சொல்லு சாமி. இது கூட ஆன்லைன் தான் புக் பண்ணது அவங்க டேடி. சைக்கிள் ரெடி பண்ணுறேன்.
அப்புறம் ஏதார ஒரு ரெடி பண்ணிட்டு டூல்ஸ் எடுத்து வெளியே போட்டுடுறான்ட்டு இது வந்து எல்லா மாதிரி டூல்ஸ் இருக்குது அப்படின்னா இது எடுத்து ஃபிட் பண்ணுறதுன்ட்டு இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க ஆன்லைன்லேயோ. இது அமேசானாப்பா ஃப்ளிப்கார்ட்டா? ஃப்ளிப்கார்ட். அதில் வாங்கினாங்கோ. இந்த டூல்ஸ் பாக்ஸ் கூட வைக்க மாட்டேன்றான் என்னோட பையன். இதை கூட எடுத்து யூஸ் பண்ணுறான். அதை பார்த்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்களோ தெரில. அப்புறம் எங்கள் வீட்டாண்ட மாங்காய் மரமும் பல்லாப்பழம் செடியோ அப்புறம் சில செடிங்கெல்லாம் இருக்குது, மரங்கோ செடிங்கோ. அதெல்லாம் வெட்டு கத்தி எடுத்துன்னு போயிடுறான். எனக்கு கொஞ்சம் பயம். அப்படின்னா ஒரே பையன் கையோ காலுக்கோ எதுக்கார போட்டுக்குவான்னு எனக்கு பயம். ஆனால் இவன் வந்து இத்தை செய்கிறேன் அத்தை செய்கிறேன்றான்ப்பா. பாரு மோட்டரை பிடிச்சின்னு இத்தை பண்ணும்போது எனக்கு பயமாக்குது. சின்ன பேட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு நான் வாங்கினா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு. சின்ன பேட்ரி. இது சின்ன தெரியுமா? அது 12 வாட்ஸ் ஷாக் அடிக்கும். 12 வாட்ஸ் பேட்ரி சின்ன ப்ராஜெக்ட்டுக்குன்னு வாங்கினா சயின்ஸ் ப்ராஜெக்ட் 10th. இப்போ பார்த்தா இது ஏதோ பண்ணின்னு கிடக்கலாம். எனக்கு பயமாக்குது. ஏன் காட்டமாக்க அந்த பெண்ணு தான் நினச்சின்னுக்கிறேன் நான். பாருங்க பெண்ணு தான் நினச்சின்னுக்கிறேன். இது ஒரு மாதிரி பெண்ணாட்டத்தை சேம் பெண்ணாட்டை தான் இருக்குது. எங்கன்னா ஈஸியாக கேரி டூல்ஸ் ஆட்ட பெண்ணு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறேன். நான் கூட ஃபஸ்ட் டைம். உங்கள் அப்பா பயந்துதா? எங்கே ஒழிச்சு வச்சிருந்தாலும் எடுத்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது ஏதோ பக்ஸில் வச்சும் கிடக்குறான். அதெல்லாம் என் திங்ஸ். என்ன திங்ஸு சாமி? போப்பா உஷாரு நீ. எலக்ட்ரிஷியன் திங்ஸ். அப்பு கடைக்கு போ சொன்னாங்க. இன்றைக்கி போகல, நாளைக்கு தான் அனுப்பி விடணும். அதை முடியை வெட்டுன்னு சொன்னால் அது என்னவோ பங்கு விடுற அந்த முடி விடுறேன்னு சொல்லி இன்னும் பொம்பளையாட்டம் இவ்வளோ முடியை ஒழுத்து வச்சுன்னு கிடக்குறான். போய் கட்டிங் ஷாப்பில் கட்டிங் பண்ணிடுவான்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா சொன்ன பேச்சே கேட்கல. அது என்ன கையில் என்ன சாமி? கொஞ்ச நேரம் சும்மா கிடையாது. கொருங்கெல்லாம் வந்துட்டு டுமுக்கான இருக்குது. ஒரு பட்டாசு வச்சுட்டு டமால்ன்ட்டு ஓடி போயிட்டோம். பாரு எவ்வளோ சத்தம் பண்ணிருக்குது குரங்குங்க. எவ்வளோ இது எடுத்துருக்குற மோட்ரு. அது என்னது? அது மோட்ரு 3 மோட்ரு. ஒரு காரில் 3 மோட்ரு இருந்துச்சு. 3 மோட்ரு. ஏன் உனக்கே சுஸ்தாகுதா? சாப்பிட்டா தானே வயிறு நிறைய. கொஞ்சம் கொஞ்சமாக கொக்குமாட்டம் சாப்பிட்றேன். வயிறு சின்னதாக சமையல் இருக்கும். அதுதானே அப்பா சொன்னது. ஓ சரிம்மா. சும்மா இருப்பா. சரிம்மான்ட்டு எங்கே அது கொஞ்சம் இது பண்ணிக்க. வந்துட்டுக்குது எல்லாம் வரிசையாக குழந்தைங்கோ குட்டிங்கோ எடுத்துக்கணும் இல்லையா? இரு கொஞ்சம் வீடியோ பிடிச்சின்னு வரேன். ஆச்சா?
உனக்கே கை நடுங்குது. ஐயோ சாமி. ஏமா இப்படி மாறிட்டு இருக்கிறது? நான் இதில் கை உனக்கே நடுங்குதே. ஏன் மோட்ரு ஆனா இல்லையா? போயிட்டுக்குதா என்னன்னு தெரியலையா? சரி. குரங்கு ஓடிடுச்சு மேலே. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்ல சாமி. கொஞ்சம் மூஞ்சி கட்டு இப்படிக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? மறுபடியும் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு 12 மணிக்கு தான். ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? பாய். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.